என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய வீடுகளிலே இந்த மனைவியை இழந்த அந்த நபர்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன். அதே நேரத்தில் கணவனை இழந்த நிறைய சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன். ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்திலையும் நான் அதிகமாக ரொம்ப கலங்கி போய் ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த மனைவியை இழந்த கணவனார் தான். நிறைய குடும்பங்களிலே தன்னுடைய கணவனை இழந்த மனைவிகளிலே நிறைய பேர் ரொம்ப போல்டாக இருக்கிறத நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப தைரியம் உள்ளவர்களாக அவர்களே வேலை செய்து அவர்களே பிள்ளைகளை அவங்க கவனித்து அவங்க பிள்ளைகளை விசாரித்து அவங்க சில நேரங்களில் அவங்களுக்கு துக்கம் இல்லாமல் எல்லாம் இல்லை, ஆனால் அந்த கொடிய துக்கம் என்கிற ஒரு துக்கம் இல்லாமல் சரி ஓகே இனி என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், நம்முடைய பிள்ளைகளை கவனித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துக்கத்தையும் அப்படியே சகித்து கொண்டு அந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்தி அந்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கிற நிறைய பேரை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் சில பெண்களை அப்படின்னா அந்த மனைவியை இழந்த கணவனாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், அவருக்கு நிறைய வருமானங்கள் இருக்கும், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கும், எல்லாமே இருந்தும் அவங்களால அந்த வாழ்க்கையை கொண்டு போகவே அவங்க பெரிய தடுமாறுறதை நான் பார்த்துருக்கிறேன். இல்லை நான் இப்படி தனியாக வாழ முடியாது, ஒன்று எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா தான் பரவாயில்ல, எனக்கு ஒத்தாசைக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது, நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, இல்லை அப்படின்னா ஒருவேளை ரொம்ப வயதானவர்களாக இருந்தால் ஐயோ இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட தங்களுடைய சரீரத்தை கவலைகளினாலே கெடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒல்லியாகி அதுக்கப்புறம் அவங்களால அதை எதையுமே தாங்கிக்க முடியாமல் அப்படி கஷ்டப்பட்ட நிறைய தகப்பன்மாரையும் நிறைய சகோதரியையும் அப்போ பார்த்துருக்குறேன். அப்போது இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு கணவனார் முக்கியம்தான், ஆனால் அதை விட யார் முக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி, ஒரு பெண், அது மிக அவசியமான ஒன்று. நம்ம சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிருக்கிறோம். உங்களுடைய கேரக்டர் ரொம்ப குறைவான ஒரு கேரக்டராக அப்படி இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே இல்லவே இல்லை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் கணவனாருடைய கையில அல்ல மனைவியினுடைய கையில தான் கொடுத்திருக்கிறாரு. சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் கணவனாருடைய கையில கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை கணவனாருடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதான் ஒரு பெண் நினைத்தால் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கையினால அந்த வீட்டை என்ன பண்றாளாமா, இடித்து போடுகிறாள். அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வீட்டை நீங்க கட்டவும் முடியும், ஒரு வீட்டை உங்களால இடிக்கவும் முடியும் என்று ஆண்டவர் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறாரு. அதான் உலகத்தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்றான். அப்ப நான் என்ன நம்புறேன்னா அவன் அந்த வாக்கியத்தை சொல்றதற்கு இந்த வசனம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைத்து பாருங்க, உண்மையிலே நான் பார்த்தது அப்படிதான் பார்த்துருக்கேன். ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டை இல்லை பாஸ்டர் என்னுடைய கணவனாருடைய குணத்துக்கு எங்கள் வீட்டையெல்லாம் எப்படி கட்ட முடியும், நான் ஒரு லெவலில் இருந்தால் அவர் ஒரு லெவலில் இருக்காரு, அப்படி இருந்தால் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம 1000 நெகட்டிவான தாட்டு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வேதம் மாறவே மாறாதுங்க, மாறவே மாறாது. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரே ஆனால் சும்மா சொல்ல மாட்டாரு, அது நடக்கும் அது முடியும் என்கிறதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுவார். அப்போ இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என் கணவனார் வழிவிட மாட்டாரு, என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என் மனைவி வழிவிட என்னுடைய மாமியார் வழிவிட மாட்டாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க வழிவிட மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்குமே ஆனால் நான் நம்புறேன், அதை நீங்க நம்பாதீங்க.
அதை நீங்க விசுவாசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாருன்னா உங்க கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா அதை கட்டுவது சுலபம் அல்ல, கஷ்டம்தான். சில வீட்டை ஈஸியா கட்டிடலாம், சில வீட்டை வந்து கஷ்டமா தான் கட்டணும். அதற்காக தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய காத்திருக்க வேண்டியதா இருக்கும், நிறைய நீங்க கமிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதான் சில ஆண்களை, சில மனிதர்களை ஒரு விதத்தில் அவங்கள கொண்டு வந்துடலாம். ஆனா சிலரை வந்து எந்த விதத்திலும் கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாது அப்படின்னு உங்க மனசுல 100% நீங்க நினைச்சிடக்கூடாது. இல்ல, உங்க கையில அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். அதனால உங்க மனசுல அந்த தாட்டு உங்களுக்கு வேணாம். ஏன்னா உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பவர் அப்படின்றது சாதாரணமான பவர் அல்ல. பெரிய பவரை கர்த்தர் தந்திருக்கிறார், பெரிய வலிமையை கர்த்தர் தந்திருக்கிறார், பெரிய ஆற்றலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சமுதாயத்துல நீங்க மதிக்கப்படாததுனால, உங்களுடைய குடும்பத்திலே நிறைய அங்கீகாரங்கள் உங்களுக்கு சில நேரத்துல கிடைக்காததுனால, உங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்காததுனால உங்க மனசு சோர்ந்து போய் நீங்க அந்த காரியங்களுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே என்னுடைய கையினால நான் என்னுடைய வீட்டை, என்னுடைய குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கட்டுவேன்ற ஒரு தீர்மானத்தோட போங்க. நீங்க தானே ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க, என்னால முடியும், நீ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் அப்படின்னு அந்த பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கிறீங்க. என் கையில கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் இன்னொருத்தருடைய கையில நான் கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தர் அதை பிடுங்க மாட்டாங்க. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உடைஞ்சு போன, நொந்து போய் கிடக்கிற என் குடும்பத்தை நான் கட்டுவேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. நான் நம்புறேன் என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வேணும். என்ன வைராக்கியம் வேணும் அப்படின்னா, என் குடும்பத்தை நான் தான் கட்டணும், என் குடும்பத்தை நான் தான் கட்டணும். பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, முன் காலத்துல எல்லாம் பார்த்தீங்க, எங்க தாத்தா இல்லைன்னா எங்க அம்மா அவங்களுடைய காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை கட்டுகிறவங்க எதையுமே பெருசா கேட்காம இருக்கிறதுல அந்த குடும்பத்தை ரொம்ப நேர்த்தியா நடத்துவாங்க. என்ன இருக்குதோ அன்னைக்கு வெளியே போகிற அந்த நபர் கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன், கப்ப கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அந்த கப்ப கிழங்க வச்சு அன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிடாம அப்படியே படுத்துருவாங்க. நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய தாயும் தகப்பனும் அவங்களுடைய குடும்பத்தை, அந்த கணவனார் ஊதாரித்தனமா சிலர் இருப்பாங்க, சிலர் குடிகாரங்களா இருப்பாங்க, சிலர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட அப்படி பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் குடும்பத்தை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த அம்மா அந்த குடும்பத்தை விடாம என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கட்டி காத்து கொள்ளும். அதான் நான் என்னுடைய தாயாரை எதுல மெச்சிக்கிறேனோ இல்லையோ, இதுல ரொம்ப அதிகமாய் மெச்சி கொள்ளுவேன். எங்க தகப்பனார் ரொம்ப குடிகாரராக இருந்து அவர் ரொம்ப பிராண்டி ஷாப்பில் அடிமையாகி தன்னுடைய வஸ்திரம் கூட தெரியாம விலகி படுத்து கிடக்கும் போது நாங்க 5 பிள்ளைங்க. எங்க அம்மா நினைச்சிருந்துன்னா எங்க 5 பேரையும் விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம், எங்க அப்பா கூட விட்டுட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அநாதாசிரமத்தில் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு, நீ பார்த்துக்கோ உன் பிள்ளைய, என்னால உன் கூட அடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போயிருக்கலாம். ஆனா அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் அவ்வளவு எங்க அப்பாவுடைய எங்க அப்பா நிறைய அடிச்சிருக்காரு, அதனாலேயே அவங்க நிறைய பலவீனம் ஆயிட்டாங்க. இப்ப எங்க அப்பா தாங்குறாரு எங்க அம்மாவை. ஆனா ஒரு காலத்துல அந்த குடி போதையின் மூலமாய் அறியாமையினால நிறைய அடி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் அவங்க உடம்புல இன்னைக்கு பாதிப்பா இருக்குது. ஆனா அவங்க நாங்க ரொம்ப அவங்கள மெச்சிக்கிறது என்னன்னா, அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் எங்களை விட்டுட்டு எங்க அம்மா போகணும்னு நினைக்கவே இல்லைங்க. அதனால தான் இன்னைக்கு 5 பேருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டு எந்த அநாத இல்லத்திலையுமே கொண்டு போய் விடாம எங்களை கஷ்டப்பட்டு அவர்களே கீரையை போய் நட்டு, அந்த கீரை விளைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் விற்று அதுலேருந்து வருகிற பணத்தை எல்லாம் வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு இன்றைக்கு அதுல ஒரு ஊழியக்காரனாய் கூட கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்.
அப்போ நான் நம்புறேன், எந்த காரணம் கொண்டும் நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்க விட்டுட்டும் போகக்கூடாது, இன்னொருத்தருடைய கையில கொடுத்துடவும் கூடாது. குடும்பத்தை கட்ட போறது நான் தான். செங்கல் இருக்கு, சாந்து இருக்குது, மண் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த குடும்பத்தை அழகா கட்டுற கொத்தனார் யார் அப்படின்னா நீங்க தான். உங்களுக்கு தான் நிறைய போராட்டம் வரும், நிறைய சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். ஆனா உங்க மனசு சொல்லணும், இதை ஒரு நாள் நான் சத்துருடைய கையில என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்போ கூட இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க கூட நிறைய பேர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என்ன பாஸ்டர் நான் என்ன பண்றது, என்னுடைய அவருக்கு ஒரு அறிவு வேண்டாமா, என் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு வேண்டாமா, நான் என்னத்தை பண்றேன், நான் என்ன செய்யறேன், நான் என் அம்மா வீட்டை விட்டு வந்தேன், நான் எல்லா சந்தோஷத்தையும் இவங்களுக்காக தான் நான் இழந்தேன், நான் ஒரு நல்ல சாரி கூட கட்டுறது இல்லை, நான் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்றது இல்லை, ஆனா சுத்தமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேண்டாம், நான் மட்டும் எதுக்கு பாடுபடுறேன், நான் மட்டும் எதுக்கு உழைக்கிறேன், நான் மட்டும் எதுக்கு கண்ணீர் வடிக்கணும், நான் மட்டும் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய இருதயத்துக்குள்ள வறுமையானால் உங்க பொறுப்புல நீங்க தவறுறீங்கன்னு அர்த்தம். உங்க பொறுப்புல நீங்க தவறுறீங்கன்னு அர்த்தம். என் கையில ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய பொறுப்பை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த பொறுப்பை கொடுக்கும்போது 4 விதமா 4 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நம்மளை தூசிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க, நன்மையை வாங்கிட்டு பகைக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு எதிர்த்து பேசுவாங்க. ஆனா நான் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, இது யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நீங்க என்ன திட்டுனீங்கன்றதுக்காக நான் விட்டு போயிட முடியுமா? நீங்க என் மேல பழி சொன்னீங்கன்றதுக்காக நான் விட்டுட்டு ஓடிட முடியுமா? இல்ல 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 இல்ல. எவ்வளவு பெரிய பாரம் வந்தாலும் அந்த பாரத்தை எல்லாம் தாங்கி இந்த திருச்சபையை, இந்த ஊழியத்தை நான் கட்டணும்னு நினைக்கிறது தான் ஆண்டவர் என் கையில கொடுக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறது. அந்த மாதிரி குடும்பம் என்கிறது, மனைவி என்கிற ஸ்தானம் உங்க குடும்பத்தை எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நீங்க கட்டணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என் குடும்பத்தை நான் அழிச்சிடக்கூடாது, என் கையினாலேயே என் குடும்பத்தை உடைச்சிடக்கூடாது, என் கையினாலேயே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாது. நான் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கையினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. நீங்கள் நல்ல எவ்வளவு மோசமான தாய்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தாய் ஒரு தாய் அவர்கள் சம்பாத்தியம் அவங்களுக்கு இல்லை. அதனால அந்த சம்பாத்தியம் இல்லாத எல்லாரும் இல்ல, சம்பாத்தியம் இல்லாதனால அவங்க தவறான வேலைகளை தெரிந்தெடுத்து அதன் மூலமாய் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சம்பாத்தியத்தை பார்த்துட்டு அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய பிள்ளையும் அந்த மாதிரி காரியத்துல என்கரேஜ் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கணும்னு அவங்க நினைக்கிறத கடந்த நாட்களில் நான் அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துடவே கூடாது. இல்லை இல்லை, என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ என் கணவனாரையோ நான் அழிச்சிடக்கூடாது. நான் என்ன பண்ணணும்னா என் குடும்பத்தை வாழ வைக்கணும். அந்த பவரை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பா கர்த்தர் தந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என் கையில ஒரு அபிஷேகம் இருக்குது, கையில ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, என் கையில ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரையானால் அதற்கு வேண்டிய கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். நானும் இத்தனை நாட்கள் பார்த்துருக்கிறேன். இந்த ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். உடல்நிலை சரியில்லாமல் கம்பெனிக்கு லீவ் எடுத்து வீட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா பெண்களுக்கு அவங்களுக்கு வியாதி வருதானே நமக்கு கேள்விக்குறியா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வியாதி வருமானே ஆனா ஓயாம குறுக்கு வலின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஓயாம கழுத்து வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஆனா சமையல் சொல்லுங்க, சமையல் நடந்துருது, வீடு கூட்டுறது நடந்துருது, பாத்ரூம் கிளீன் பண்றது நடந்துருது, பாத்திரம் விளக்குறது நடந்துருது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு முது வலிக்குது, கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுங்க நம்ம சொல்றோமா நிறைய பேர் இல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர்
கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுறதற்கு உங்க கையில பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திராணியே இல்லைன்னாலும், உங்களுக்கு தகுதியே இல்லைன்னாலும், உங்களுக்கு பலனே இல்லைன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பொறுப்பை நான் கொடுத்திருப்பேனே ஆனால் அதை செய்து முடிக்க வேண்டிய மகிமையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த லோத்துனுடைய மனைவியினுடைய இழப்பை குறித்து சொல்லுவேன். அந்த குடும்பத்துல எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க, எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, கணவனார் உயிரோட இருக்கிறாரு, பிள்ளைங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல யாரு செத்து இறந்து போனா அப்படின்னா, மனைவி, லோத்துனுடைய மனைவி இறந்து போனாங்க. கவனிங்க, இதே இதை நீங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையில வாசிக்க முடியும். என்ன வாசிக்க முடியும்னா, அந்த வீட்டுல நகோமி உயிரோட இருக்கிறாங்க, மருமக்கள் 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. இப்ப யார் இறந்து போனது அப்படின்னா, நகோமியினுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு, நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. வேதத்துல இந்த 2 குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு குடும்பத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க, இன்னொரு குடும்பத்துல கணவன் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 குடும்பத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா எந்த குடும்பம் நின்றுச்சு, எந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு? லோத்துனுடைய மனைவி என்னைக்கு உப்பு தூணாய் மரிச்சு போனாங்களோ அன்னையோட அந்த குடும்பம் ஒன்னும் இல்லாம போயிடுச்சுங்க. பிள்ளைகள் தருதலையா போயிட்டாங்க. தன்னுடைய தகப்பன் என்னதான் இருந்தாலும், நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு நல்ல தகப்பன் இல்ல. முதல்ல அந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னு, தண்ணி திராட்சை ரசத்தை கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த தகப்பனாருடைய குணத்தை முன்னாடி நீங்க வாசிச்சா சொல்லுது, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சுயமுணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்ஸ் என்கிற பாவத்திற்கு அடிமையானவர்கள். அவங்க எல்லாரும் 2 ஆம்பளைங்க வீட்டுல வந்த உடனே அவங்கள்ட்ட தப்பா நடக்கணும்னு எல்லாரும் கிளம்பி வரும்போது அவங்க அப்பங்கார என்ன சொல்றாரு அப்படின்னா, இதா எனக்கு முன்னாடி 2 வயசுக்கு வந்த பிள்ளைங்க 2 பேர் புருஷன் அறியாதவங்க இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வெளியே விடுறேன், உங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த தகப்பனுக்கும் பிள்ளைங்க மேல என்ன இல்ல, பாசம் இல்ல. இந்த பிள்ளைகளுக்கும் தகப்பன் மேல என்ன இல்ல, பாசமே இல்லை. இது எதனால வந்துச்சுன்னா, அந்த அம்மா ஒரே ஒருத்தர் அந்த குடும்பத்துல மிஸ் ஆனதுனால அந்த குடும்பமே சாபமான சன்னதியாக மாற்றப்பட்டுருச்சு. நான் சீக்கிரம் செத்து போகணும், நான் இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் இந்த வீட்டில் வேஸ்ட்டு, நான் இந்த வீட்டில் சும்மா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த உயிர் இருக்குது, அவர் பார்த்துக்குவார் அவர் குடும்பத்தை, என் பிள்ளை என் குடும்பத்தை பார்த்துக்குவாரு அப்படின்ற நினைப்பில் எந்த அம்மா எந்த சிஸ்டர் இந்த ஜெபத்தில் இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளையே அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல இல்லை அப்படின்னா உங்க குடும்பம் இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட உங்களுக்கு இருக்காதுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு, இன்னைக்கு உங்களால தான் உங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுறாங்க, உங்களால தான் உங்களுடைய கணவனான் பாதுகாக்கப்படுறாங்க. நீங்க அந்த ஸ்தானத்தை எதற்காகவும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை தாங்க ஆண்டவரே, அப்படிதான் நீங்க கேட்கணுமே தவிர என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிக்க கூடாது. நான் சொல்றேன், உங்க கணவனாருக்கு தெரியாது உங்க அருமை தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உங்க அருமை தெரியாது, திட்டுவாங்க. அதான் நீ என்னத்துக்கு உயிரோட இருக்கிற அப்படின்னு வாங்க, நீ இல்லை அப்படின்னா எனக்கு சமையல் பண்றதுக்கு ஹோட்டல் இல்லையான்னு வாங்க. ஆனா நீங்க இல்லாத அந்த வாழ்க்கை தான் அப்பதான் தெரியும். அதனால நான் உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன்னா, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நீடிய ஆயுள் தரணும், உங்க ஆயுசு கர்த்தர் பெருக பண்ணணும். நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்காம நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டே போயிடக்கூடாது. அதான் ஒரு மாசமான ஒரு பெண் இந்த காதல் திருமணம் செய்யறாங்க பாருங்களேன். அந்த பிள்ளைங்க தன்னுடைய வீட்டை எப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மாசமா இருக்கும்போது தாங்க மிஸ் பண்ணுவாங்க. இந்த லவ் பண்ணி அம்மா அப்பாவை வெறுத்து ஓடுறாங்கல்ல அந்த பிள்ளைங்க, அவங்க எப்பவுமே அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னதான் கணவனார் தங்கமா இருந்தாலும் அந்த நேரத்தில், அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எங்க அம்மா என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படி. ஏன்னா அந்த வலி, அந்த போராட்டம் யாருக்கு தெரியாது,
கணவனார் நீங்க வந்து அப்படி இருக்கும்போது கணவனார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, ஊர்ல ஒருத்தனும் வந்து குழந்தை பெத்தெடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே குழந்தைய பெத்தெடுக்கலையா, நீ மட்டும்தான் என்னமோ, எங்க அம்மாவும் 11 பெத்தா, இப்படிப்பட்ட வார்த்தை தானே பேசுவாங்க. எங்க அம்மாவும் 11 பெத்தா. ஆனா ஒரு உயிர் நீங்க, இன்னொரு உயிரை உங்க வயித்துல நீங்க என்ன பண்றீங்க? சுமக்குறீங்க. அதனுடைய வலி கர்த்தருக்கு தெரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, சகோதரியானவள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வலிய ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிப்புக்கு அதை கொண்டு கம்பேர் பண்றாரு. இது பெரிய தியாகம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தைய, ஒரு உயிரை சுமக்கிறது அப்படின்றது வந்து பெரிய பாடு. அப்போ ஒரு பிள்ளைக்கு, அம்மா அப்பா வெறுத்து போற பிள்ளைக்கு அந்த நேரத்துல தன்னுடைய அம்மா பக்கத்துல இருந்துட்டு, இப்படிதாம்மா இருக்கும், இந்த மாதிரி தாம்மா இருக்கும், நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா இந்த பாதையில தான் கடந்து வந்தேன், அம்மா உன்னை பெத்தெடுத்தேன் இல்லை, அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது அந்த குழந்தைக்கு எப்படி, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவதூதரே நேரடியா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஆமென், உண்மைதானே? அப்போ நீங்க மறந்துடாதீங்க, அது உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் அல்ல, உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களை கட்டுவதற்கு உங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த ஜெபத்துல எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் சீக்கிரமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் மரிக்க கூடாது ஆண்டவரே, நான் சீக்கிரமா பலவீனம் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நல்ல பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் நல்லா உங்களோட உறவாடணும் ஆண்டவரே. ஏன்னா உங்களுடைய ரிஃப்ளைட் தான் நான் இன்னைக்கு இந்த பாஸ்டர் அந்த இடத்துல இருக்கிறேன் பாருங்க. என்னுடைய ஜெபம் தான் உங்களுக்கு அப்படியே வெளிப்படும், என்னுடைய உபவாசம் தான் உங்களுக்கு வெளிப்படும், என்னுடைய தியானம் தான் உங்களுக்கு வெளிப்படும். நான் எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடக்கிறேனோ, அதுதான் இந்த சபையை கட்டும், அதுதான் இந்த சபையை வளர்த்தும். அதே போலத்தான் குடும்பத்தை கட்டுற பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க பலவீனமானீங்கன்னா அங்க தெரியும், நீங்க சோர்ந்து போனீங்கன்னா அங்க தெரியும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அங்க தெரியும். உங்க குடும்பத்திலே நடக்கிற அநேக புயல்கள், அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்களுக்கு நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உங்களுடைய குறைவை நீங்க செக் பண்ணுங்க, உங்க குறைவை செக் பண்ணுங்க. ஏன்னா பொறுப்பை கர்த்தர் கணவனாருடைய கையில கொடுக்கல, உங்க கையில தான் கொடுத்தாரு, உங்க கையில கொடுத்தாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு எங்கேயாவது மறந்துட்டீங்களா? நீங்க உபவாசம் இருக்கிறதுக்கு எங்கேயாவது மறந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது வந்துருச்சா? நீங்க செக் பண்ணுங்க. நீங்க சரியா இருக்கும்போது, நீங்க வந்து அந்த பொறுப்புல உண்மையா இருக்கும்போது, கண்டிப்பா உங்க அனுமதி இல்லாம சத்துரு உங்க குடும்பத்தை கையாடல் பண்ண முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, என் குடும்பத்தை நான் கட்டுவதற்கு என் கையை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க இடிஞ்சு போன, அதான் ஆண்டவர் சொல்றார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர். உங்க வீட்டில் இருக்கிற திறப்புகளை எல்லாம் நீங்க அடைக்கணும், உங்க வீட்டில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் நீங்க அடைக்கணும். உங்க வீட்டில் அபிஷேகம் பெறாத பிள்ளை அபிஷேகம் பெறணும், உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்படணும், உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவனார் ரட்சிக்கப்படணும். ஒரு மனம் திரும்புதல் வரணும், ஒரு அபிஷேகம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு சம்பாத்தியம் வரணும், ஒரு சொந்தமா ஒரு வீடை வாங்கணும், ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்கணும். இது எல்லா தரிசனமும் உங்களுடைய கணவனாருக்கு இருக்கோ இல்லையோ, யாருக்கு இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா, குடும்பத்தை கட்டுற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு, உங்க கையில கொடுத்துட்டாரு. அப்ப இன்னைக்கு கேட்க போறோம் எல்லாரும், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும், என் குடும்பத்தை கட்டணும், என் குடும்பத்தை நான் கட்டணும் ஆண்டவரே, என் வீட்டை நான் கட்டணும். அப்புறம் கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அப்படியே வயசாகி நீங்க மரிக்கும் போது எப்படின்னா, என் குடும்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா கட்டி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், என் வீட்டை கட்டிட்டேன், என் பையன் செட்டில் ஆயிட்டான், என் பொண்ணு செட்டில் ஆயிட்டா, என்னுடைய வீடு கட்டப்பட்டுருச்சு, அவ்வளோதான், என் கணவனார் செட்டில் ஆயிட்டாரு. இன்னும் ஜெபிக்கும் போது உங்க கணவனார் ஃபர்ஸ்ட் மரிக்கட்டும், ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் மரிக்கக்கூடாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக்காதீங்க, என்
உங்க கணவனார் போனதுக்கு அப்புறம் உங்க ஆயுஸ் நாட்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ நீங்க சமாளிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா சமாளிப்பீங்க. உங்களுக்கு எது போதும் தெரியுமா? ஆலயம் போதுங்க, வார்த்தை போதுங்க. உங்களுக்கு இது இந்த சர்ச்சுக்கு மட்டும் வர்றதுக்கு உங்களுக்கு விடுதலை இருந்துச்சுன்னு வைங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்கறதுக்கு விடுதலை இருந்துச்சுன்னு வைங்களேன், 3 நேரத்துக்கு ஒரே நேரம் சாப்பிட்டுட்டு சர்ச்சிலேயே ஒரு வாரத்தில் படுத்து சத்தியத்தை கேட்டுட்டு பரலோகம் போயிடலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்க யாருமே இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய சமூகம் இருந்தா வாழ்ந்துருவீங்க. ஆனா உங்க கணவனார் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் யார் வேணும் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாத்துக்குமே நீங்க வேணும். ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கணும்னா கூட தண்ணி எடுத்துட்டு வா, டவலை எடு, தண்ணியை பிடிச்சி வச்சியா. அந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய மனைவியை டிபெண்ட் பண்றவங்க தான் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும்னா கட்டணும். அது 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 பொல்லாம இடிஞ்சு போய் கிடக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கையில் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. நீங்க கட்ட முடியும், நீங்க கட்ட முடியும், நீங்க கட்ட முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அப்படியே கையை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நீர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்பா, இந்த வார்த்தையை சொன்னது நீர் ஆண்டவரே. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுவான்னு பைபிள் சொல்லுது. நான் புத்தி உள்ள ஸ்திரீயா என்ன மாத்துங்க, ஞானம் உள்ள ஸ்திரீயா என்ன மாத்துங்க. புத்தி இல்லாதவள் தன் கையினாலே தன்னுடைய வீட்டை உடைச்சு போடுவான்னு பைபிள் சொல்லுது. இல்ல, நான் புத்தி அற்ற ஸ்திரீயா இருக்க கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து என்னுடைய வீட்டை நான் கட்டுறதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னிலே நிறைவேறணும், என் தலை மேல அது அப்படியே நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் தலை மேல அப்படியே நடக்கணும் ஆண்டவரே. இயேசுப்பா, நான் அதுல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் செய்கிறவர், நீர் இரக்கம் செய்கிறவர். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என்ன அப்படி நம்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னுடைய வீட்டை கட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வீட்டை கட்டணும், என் குடும்பத்தை கட்டணும், என் மகனுடைய வாழ்க்கையை கட்டணும், என் மகளுடைய வாழ்க்கையை கட்டணும். ஹல்லேலூயா. தேவனே, அதற்கு நீர் என்னை நம்புவீராக. ஸ்தோத்திரம். கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. அப்பா, அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பாரும். எனக்கு இன்னும் தேவை, எனக்கு தேவை ஆண்டவரே தாருமே. எனக்கு இன்னும் தேவை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும், மானம் தளர்ந்த நேரத்திலும், பலவீன சரீரத்திலும், மானம் தளர்ந்த நேரத்திலும், பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாரும். தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை
இம்மட்டும் காத்ததுவே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை தாருமே. இன்னும் தேவை. சொல்லுங்க, அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை தாருமே. என் குடும்பத்தை கட்ட எனக்கு இன்னும் கிருபை தேவை, எனக்கு இன்னும் கிருபை தேவை, எனக்கு இன்னும் ஞானம் தேவை. நீர் அதை தாரும் ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நான் இந்த சர்ச்சில் ஏதோ ஒரு பொறுப்பை உங்க கையில் கொடுத்துருக்கிறேன்னு வைங்களேன். சிஸ்டர், இதை நீங்க பண்ணிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன். இப்போ வந்து நீங்க ஒரு மாசம் தாண்டி என்ன அதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் பண்ணலை. நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு செய்ய தெரியல, எனக்கு அந்த அளவு ஞானம் இல்லை அப்படின்னு. ஆனால் உங்கள் கையில் நான் கொடுக்குற பொறுப்பை வந்து நீங்கள் செய்ய முடியும்னு நான் நம்பி தான் உன் கையில் கொடுக்குறேன். இப்போ செய்யாதது ஏன் தப்பு கிடையாது, யார் தப்பு? அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை, அந்த அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த அறிவை வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அதுக்கு படிக்கணும், நீங்க அதுக்கு நேரம் செலவு பண்ணணும், நீங்க அதற்கான முயற்சி எடுக்கணும். உங்க கையில பொறுப்பை நான் கொடுத்துட்டேன், செஞ்சு முடிக்கிறது உங்க வேலை. உங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. அதே போலத்தான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கையினால் தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள். அப்படின்னா உங்க வீட்டை கட்டக்கூடிய ஒரு மகா பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துட்டாரு, உங்க கையில கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க கட்டல அப்படின்னா, எனக்கு ஞானம் இல்லை, என் கணவனார் போய் கேட்கல, என் பிள்ளைங்க கேட்கல, என் குடும்பம் சிதறி போய் கிடக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிதறி போய் கிடக்கிற குடும்பத்தை, அந்த ஜெபத்துல இல்லாத குடும்பத்தை நீங்க தான் கான்சென்ட்ரேட் பண்ணி, நீங்க தான் அந்த ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டு அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க வேற எதையுமே யோசிக்க கூடாது. அதை நீங்க தான் வாங்கணும். அதனால இந்த ஜெபத்துல யாராவது அப்படி இருப்பீங்கன்னா, ஐயோ எனக்கு என்னால் முடியலன்னா நான் சொல்றேன், முடியும். இல்லைன்னா ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்க கையில தந்திருக்க மாட்டார். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க இங்கிருந்து போகும்போதே அப்படிதான் கேட்கணும். என் பிள்ளைய நடத்துறதற்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஞானத்தை தாங்கப்பா. ஒரு தாய் நினைச்சா ஒரு பிள்ளைய அழகா வழி நடத்தலாம். பாருங்க, ஒரு நாட்டினுடைய ராஜா, ஆனா அந்த நாட்டினுடைய ராஜா வந்து துக்கமா இருக்கும்போது தன்னுடைய மனைவி சொன்ன ஒரே வார்த்தையினால அப்படியே அந்த ராஜா வந்து பலப்பட்டுட்டாரு. பாருங்களேன், அந்த பலப்பட்டுட்டார். நீங்க உங்க கணவனாரை பார்த்து சொல்லணும், நான் உன்னை ஜெபம் பண்ணி நான் உன்னை காப்பாத்துவேன், நான் உங்களை ஜெபம் பண்ணி காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லணும். அந்த பொறுப்பை நீங்க கையில எடுத்துக்கணும். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நான் பிரேயர் பண்ணி உன்னை நான் காப்பாத்துவேன். நீங்களே சோர்ந்து போனா, நீங்களே ஜபத்தை மறந்தா, நீங்களே அந்த கான்சன்ட்ரேஷன்ல இல்லை அப்படின்னா, அப்ப யார் குடும்பத்தை கட்டுவா? யாரால குடும்பத்தை கட்ட முடியும்? அவருக்கு அந்த வேலையே ஆண்டவர் கொடுக்கல. கொத்தனார் வேலை தெரியாத ஒருத்தர் வீடு கட்டினா எப்படிங்க இருக்கும்? ஹலோ, கொத்த வேலையே தெரியாத ஒரு ஆள்கிட்ட செங்கல்லையும் சாந்தையும் கொடுத்து கட்டுங்கன்னா எப்படி கட்டுவாரு? நல்லா கட்ட முடியுமா அவரால்? அப்போதான் உங்க கணவனாருடைய கையில செங்கல்லையும் சாந்தையும் கொடுத்து நீங்க கட்டுங்க அப்பான்னு சொன்னா அவர் அப்படிதான் கட்டுவார். அவரால் குடும்பத்தை கட்ட முடியாது. ஆனா பொறுப்பு, அபிஷேகம் யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்குது. இப்போ உங்க கையில அந்த செங்கல்ன்றது கொஞ்சம் பணம், அது ஒரு வீடு, அது ஒரு பொருள் உங்க கையில கொடுக்கும் போதுதான் அந்த பொருளுக்கு என்ன வருதுன்னா மதிப்பு வருது, அந்த பொருளுக்கு அழகு வருது. அந்த பொருளுக்கு அழகு சேர்க்கிறதே நீங்க தான். நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக உடனே சோர்ந்து போய் மனசை விட்டு போய் இல்லை,
ஒரு பெரிய பொறுப்பை என் கையில கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கு அந்த அந்த காரியங்களை எல்லாம் அந்த பெண்களை குறித்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது காலையிலிருந்து என்னுடைய மனது அப்படியே ஜெபத்திலேயே இருந்துட்டே இருந்தேன். அந்த அடக்க ஆராதனை நடத்தும் போது கூட அப்படியே ஜெபம் பண்ணி சரி ஆண்டவரே, என்ன என்ன நான் பேசணும், என்ன என் பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசினார். என்ன அப்படின்னா, இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். இந்த வார்த்தை என் இருதயத்தில் தொட்டுட்டே இருந்துச்சு. நீங்க அதை வாசிக்க முடியும். நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாம். தான் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தான் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இந்த வார்த்தை என் இருதயத்தை அப்படி தொட்டுட்டே இருந்துச்சு. இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்ப என் மனசு சொல்லுது, விளக்கு அப்படின்னா என்ன? இரவில் அவள் விளக்கு அணையாது இருக்கும் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு ராத்திரி முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கிறதா, இல்லைன்னா ஒரு சுவிட்சை போட்டு பல்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கிறதா? அப்படி கிடையாது. விளக்கு என்கிறத ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கண்கள் சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு விளக்குன்னு கர்த்தர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, கண்களை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா விளக்குக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் விளக்கு அப்படின்னு சொல்றது எதா அப்படின்னு சொன்னா கண்களை சொல்றாரு. அப்போ இது இப்ப நீங்க வாசிக்க முடியும். வாசி பாத்தீங்கன்னா, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் கண்கள் அணையாதிருக்கும். இரவிலே அவள் கண்கள் அணையாதிருக்கும். இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானால் மாதம் இந்த புத்தி உள்ள ஸ்திரீ, இந்த 31வது அதிகாரம் புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு எந்த ஸ்திரீ வீட்டை கட்ட முடியும், எந்த ஸ்திரீ வீட்டை உடைச்சு போடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த 31வது அதிகாரம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஆண்டவருக்கு சித்தமானா ஒன்னொன்னா நம்ம மாசம் இல்லைன்னா வாரம் நம்ம தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு பெண், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப ஸ்திரீக்கு இரவுல அவர்களுடைய கண்கள் என்னவா இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அணையாது இருக்கணுமா. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பொதுவாக ஒரு வீட்டில் சில மோஸ்ட்லி 80% வீட்டில் சீக்கிரமா படுக்க அறைக்கு போய் சீக்கிரமா தூங்குறது யாரு சொல்லுங்க? படுத்த உடனே தூங்குறது யாரு? உங்க வீட்டில் கணவனாரா மனைவியா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த கணிப்பின்படி நிறைய வீடுகளில் யாரு தான் ஃபர்ஸ்ட் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னா மனைவி தான் சீக்கிரமா தூங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை 9:30 மணிக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க நீங்க வர்ற வரைக்கும் நான் ஒன்னும் காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க காலையில 8:30 மணி வரைக்கும் கூட தூங்குவீங்க. பட் நான் அவ்வளவு நேரம் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. நான் பிள்ளைகளை கிளப்ப வேண்டியது இருக்கு, நான் பிள்ளைகளுக்கு சமையல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நீங்க வர்றீங்களா, 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ வாங்க, நான் டேபிள்ல சாப்பாடை எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிருங்க, நீங்க படுத்துருங்க அப்படின்னு நிறைய வீட்டில் இருக்கிற சகோதரிகள் கணவனாருடைய கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இவங்க படுக்கை அறைக்கு போயிடுறாங்க. அவர் தூங்குறாரா, விழிச்சிருக்கிறாரா, அவர் என்ன பண்றாரு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. நான் சொல்றேன், ஒரு வீட்டில் இருக்கிற ஆண் மகன் காலையில ஜனங்களோட இருக்கிறாங்க, அவங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறாங்க. அதிகமாய் ஒரு ஆண் தனியாக இருக்கிறது எப்ப தனியா இருக்கிறாங்கன்னா ராத்திரி தான் தனியா இருக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரி நேரத்துல வேதம் சொல்லுது, பிசாசானவன் இரவிலே என்ன விதைக்கிறானாமா, களை விதைக்கிறான், பாவத்தை விதைக்கிறான். சில கணவனார் என்ன பண்றாங்க அப்படின்னா இரவுல ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
என்ன பண்ணுவேன், கடன்காரனுக்கு என்ன பண்ணுவேன், எப்படி பதில் சொல்லுவேன், எப்படி சம்பாதிப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன், எப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அங்கே எல்லாமே இருக்கும். ஆனால் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில கணவனார் இப்போ நிறைய மொபைல் எல்லாம் நிறைய வந்ததுனால நிறைய கணவனார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொபைலை தூக்கி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு லேட்டாக தூங்குறது. அது என்ன பார்க்குறாங்க, எது பார்க்குறாங்க, அதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவர் என்ன எதுவுமே தெரியல. அப்போ அது அவருடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்களை குறைக்குது. அவங்க நிறைய பேர் பலவீனம் ஆயிடுறாங்க. அப்போ நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா காலையில வீட்டில் எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க, காலையில நிறைய கோவப்படுறாங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலா வருது. அப்போ ஒன்று நீங்க ரொம்ப நினைச்சுக்கணும், இது என்னுடைய சுய கற்பனையை நான் சொல்லல. ஒவ்வொரு பெண் மகளும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ராத்திரி உங்க கண்ணு என்ன பண்ணாத கூடாதாமா சொல்லுங்க, அணையாது இருக்கணும். அப்படின்னா நீங்க தூங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, தூங்கவே கூடாதுன்னு சொல்லல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, எப்படி உங்க பிள்ளைகளை நடத்துவீங்களோ, எப்படி உங்க கணவனாரை நடத்துவீங்களோ எனக்கு தெரியல. அதுக்காக உபவாசம் இருப்பீங்களோ, ஜெபம் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா அவரை திட்டி கொண்டு வருவீங்களோ, இல்லைன்னா நீங்க தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டு வருவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இரவுல எல்லாருடைய விளக்கும் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க விளக்கு அணையணும். புரியுதா? உங்க விளக்கு அடிக்கடி அணைஞ்சிருச்சுன்னா உங்க வீடு இருட்டாயிரும். நிறைய சிஸ்டேஷனுடைய வீடு அடிக்கடி அணைஞ்சிருது, அடிக்கடி அணைஞ்சிரு. அதுவும் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் கூட பரவாயில்ல. இந்த வேலைக்கு போற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க, வேலையை ரொம்ப பிஸியா இருக்காங்க. இந்த வேலைக்கு போகாம வீட்டில் இருக்காங்க பாருங்களேன், அந்த 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 பெண்களுக்கு ரொம்ப தூக்கங்க. மத்தியானம் ஒரு மத்தியானம் ஒரு ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்றாங்க. நைட்டு எத்தனை மணி தூங்குனாங்கன்னா அவங்க தூங்கும் ஒரு 7 மணி நேரமாவது தூங்குவாங்க. ஒரு திருமணமான குழந்தைகளோட இருக்கிற ஒரு 40 வயது தாண்டின ஒரு நபருக்கு தூக்கம் 5 மணி நேரம் நிம்மதியாய் நீங்கள் தூங்கினால் அது போதுமானது. நீங்க அதுக்கு மேல தூங்குறீங்கன்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு நாள் களைப்பா இருக்குது, ஒரு நாள் உங்க உடம்பு டயர்டா இருக்குது, அந்த மாதிரி டயர்டு ஒரு நாள் ஆகி நீங்க படுத்து தூங்குறது தவறல்ல. என்னைக்கோ ஒரு நாள் அப்படி நடக்குது. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃப்ரீ மைண்ட் நல்ல ஃப்ரீயா இருக்கு, அன்னைக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது, அன்னைக்கு ஒரு மணி நேரம் தூங்குறீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா பொழுது அன்னைக்கும் நீங்க தூங்கியே கழிப்பீங்க அப்படின்னா, மதியானம் ரெகுலரா தூங்குவீங்க அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு செலவு செய்வீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணல, நிறைவேறவே இல்லை. அதனால இனி உங்களுடைய கணவன் ஒருவேளை இந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்க கத்துற இடத்துல ஞானத்தை கேளுங்க. எங்க கணவனாருக்கு நைட் ஷிஃப்ட், அந்த நைட் ஷிஃப்ட்ல சில மனைவிகள் என்னன்னா நைட் ஷிஃப்ட்ல வேலைக்கு போறாங்கல்ல கணவனாரு, இவங்க வீட்டில் ஒரு 10 மணிக்கு கிளம்புவாங்கன்னு வைங்களேன், 12 மணிக்கு ஒரு அலாரம் வச்சிருவாங்க. 12 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் தூங்கினேன், இப்போ தான் பாத்ரூமுக்காக எந்திரிச்சேன், சரி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட விசாரிக்கலாமே அப்படின்னு. அப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 4:30 மணிக்கு அவர் டியூட்டி முடிகிற டைமும், ஏங்க கிளம்பிட்டீங்களா, நான் உங்களுக்காக காஃபி போட்டு வைக்கட்டுமா, ஏதாவது ரெடி பண்ணி வைக்கட்டுமா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சிலர் பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. சில வீடை பொறுத்த அளவில் கணவனார் மனைவி 2 பேரும் அவர் அந்த மூலை இவங்க இந்த மூலை, அவர் எப்போ வராரு, எங்கே வராரு, என்ன நேரத்தில் தூங்குறாரு, என்ன ட்ரெஸ் போடுறாரு, என்ன சாப்பிட்றாரு, சிலருக்கு இது எதுவுமே தெரியாது. அப்போ உங்க பேர் என்ன, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பட்டம் என்ன பட்டம், குடும்பத்தை கற்ற மனைவி அப்படின்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க குடும்பத்தை தவிர வேற எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிறீங்க. நல்லா பின்னுவீங்க, என்ன தெரியுமா, அந்த நிறைய அந்த ஏதாவது ஒரு டிசைனை பின்னிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏதோ எனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் அப்படியே அடிக்கணும். ஆமா, இவங்க தையல் மிஷின்ல அடிச்சு முடிச்சுட்டு வீட்டு குடும்பம் மொத்தத்துக்கும் துணி தைச்சு கொடுத்துருவாங்க. அது ஒரு 2 days ஓடும்னு நினைக்கிறேன்.
அதான் நிறைய பேருடைய வீட்டில் இந்த இந்த மிஷின் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன, சைக்கிளிங் இல்லை, அந்த ட்ரெட்மில் இல்லை, இந்த ட்ரெட்மில்லு அது வந்து காஞ்சிட்டு கிடக்குது. அது வாங்கின அன்னைக்கு ஓட்டுனது, அது உடம்பு பருமனாகாமல் இருக்கிறதுக்கு வாங்கினது, அது அந்த சைஸில் தான் இருக்குது. ஆனால் அதில் ஏறக்கூடிய ஆள் வந்து அப்படியே வாக்குத்தத்தம் நிறைவேறது போல வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகி அப்படியே போட்டோம் அப்படின்னு அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு. வருஷ கணக்கில் எந்த லிஸ்ட் ஏறுதோ இல்லையோ இந்த லிஸ்ட் ஏறிட்டே இருக்குங்க. ஆனால் சாப்பிட்றதுனால ஏறுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சாப்பிட்றதுனால குண்டாகலை. ஆனால் ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி பழக்கலை? நீங்கள் அந்த மாதிரி பழக்கணும், நீங்கள் அந்த மாதிரி பழக்கணும். உங்களுடைய கணவனாருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன், அந்த கணவனாருக்கு சில நேரத்தில் எப்படி பிடிக்கும் சே பார்த்தீங்கன்னா, வெளியே போகும்போது அவங்க அவ்வளோ மேக்கப் பண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டு, வீட்டில் இருக்கும்போது பிச்சைக்காரியை விட மோசமாக இருக்கிறது. இது எப்படியே சாத்தியம் இல்லை? அது நீங்கள் சிரிக்கிறதுல, வீட்டில் இருக்கும்போது அந்த அழுக்கு நைட்டி எத்தனை நாள் தாங்க போடுவீங்க? அது தீ வச்சா கூட எரியாதுங்க. அது சிலருக்கெல்லாம் தீ வச்சாலாம் எரியாதுங்க. அதெல்லாம் 6 மாதம் 7 மாதம். இந்த ஹோட்டலில் கிச்சனில் நிற்பான் பாருங்களேன், அவன் உள்ளே போனோன்னு ஒரு ஜாக்கெட் எடுத்து உள்ளே போடுவான் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம அம்மாங்க காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்து போட்டாங்க அப்படின்னா அது குக்கிங். ஆனால் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணி அப்படியே மணத்துட்டு போகிறது. இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறதுனால, பாஸ்டராக இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். அப்போது உங்களுடைய கணவனார் உங்களுடைய வீட்டிலே வரும்போது நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஓகே, என் மனைவி சுத்தமாக இருக்கணும், என் மனைவி வந்து வீட்டை நல்லா வச்சுக்கணும், என் மனைவி நான் போன உடனே ஒரு டம்ளர் தண்ணி. உங்களுக்கு பாடுதான், உங்களுக்கு கஷ்டம் தான், எனக்கு தெரியும். உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட யாருமே இல்லை, அது எனக்கு தெரியும். பட் ஏன்னா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அந்த மாதிரி. இன்னைக்கு என்ன பார்த்து யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களா? ஆனா நான் கேட்கணும். ஏன்னா என் கையில கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அந்த மாதிரி. உங்க கையில அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க தியாகம் பண்ணித்தான், சத்தமா சொல்லுங்க, ஆகணும். அதனால ஒரு முயற்சியை எடுங்க. நீங்க, ஆண்டவரே இரவிலும் என் விளக்கு என்ன பண்ணாம இருக்கும்னா, முதல்ல உங்க குடும்பம் கட்டப்படணுமா, உன் கணவனார் கரெக்டா நைட்டு சாப்பாடுக்கு உங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நீ என்ன பண்ணுவீங்களோ, இல்லை என் கணவனார் சொன்னா கேட்க மாட்டார் பாஸ்டர், வேலை 6 மணிக்கே முடியுது, ஆனா வீட்டுக்கே வர்றதில்லை. நீங்க எப்படியாவது கெஞ்சியாவது கொஞ்சியாவது சத்தம் போட்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நீங்க வரணுங்க அப்படின்னு. இன்னொன்னு, நீங்க ஒருவேளை உங்க கணவனார் வெளியூர்லையோ இல்லை உங்க கணவனார் உங்களுக்கு ரொம்ப தூரமா இருந்தா கூட, ஏங்க தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா, நைட்டு படுத்துருங்க, நீங்க விழிச்சிட்டு இருக்க கூடாது, கரெக்டா நீங்க தூங்கிடணும், எதையுமே யோசிக்க வேண்டாம். அதான் தன்னுடைய குடும்பத்தை, அந்த விளக்கையெல்லாம் நைட்டு அணைக்கிறதுல ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னா, முதல் குவாலிட்டியே உங்களுக்கு அதாங்க. நிறைய பேருடைய பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, ராத்திரி தூங்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆளாளுக்கு ஒரு ரூமை கொடுத்தா அவங்க எப்படிங்க தூங்குவாங்க? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூம். அவன் வந்து ரூம்ல தாளை போட்டுட்டு 12 மணி வரைக்கும் போனை பார்க்குறான், 12 மணிக்கு வரைக்கும் படிக்கிறேன்றான். இல்லை நான் சொல்றேன், அப்படி ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம், அப்படி ஒன்றும் படிக்க வேண்டாம். நீ காலையில படிப்பா, நீ நேரத்தில் படிப்பா, நீ தூங்க வேண்டிய உங்களுடைய வீட்டில் இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்துங்க. நான் சொல்றேன் 90% பிரச்சனை உங்க வீட்டில் சரியாயிடும். ராத்திரி குடும்ப ஜபம் அந்த மாதிரி தூங்கம். இந்த போனை எடுத்துட்டு நைட்டு இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல இந்த கணவனார், முதல்ல இது நம்ம வீட்டில எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. வர்றீங்களா இல்லையா டயர்டா இருக்கு, சரி நீங்க வாங்க. அடுத்த நிமிஷத்துல அப்படியே 3ஆம் வானம் வரைக்கும் போயிடுறது. போய் தட்டி எழுப்பி, அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஜோம் பண்ணலையா அம்மான்னு கேட்டா, நீ ஜோம் பண்ணிட்டு படுங்க, நான் ஏற்கனவே ஜோம் பண்ணிட்டேன். அப்போது நிறைய, நீங்கள் உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை, நான் நிறைய வீட்டில் இருக்கிற சகோதரிகள் சில நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா,
உங்கள் தூக்கத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும். ஷார்ப் இருந்துகிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் இந்த நாகப்பாம்பு ஒன்று வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஓலை வீட்டில் தான் குடியிருந்தோம். மண் தரை, இந்த சாணி முழுதின தரை. அப்போ வீட்டில் 3 ஹால், ஒரு கிச்சனு, சென்டரில் ஒரு ஹாலு, முன்னாடி ஒரு ரூமு, வராண்டா அப்படி இருக்கும். அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் தான் படுப்பேன் எப்போவுமே. நானும் எங்கள் அண்ணனும் ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியே நாங்கள் படுத்துருவோம். பெண் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே படுத்துருவோம். அப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால எல்லாருமே அங்கே படுத்துருக்குறோம். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த 12 மணிக்கு எங்களை எல்லாரையுமே எங்கள் அம்மா தட்டி எழுப்பிட்டாங்க. எந்திரி எந்திரி எந்திரின்னு எங்கள் குடும்பம் எல்லாரையுமே, எங்கள் அப்பா எல்லாரையுமே தட்டி எழுப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 அடிக்கு இருக்கும் ஒரு பாம்பு. அப்படியே கீழே அடுப்பில் இருந்து அப்படியே மேலே அப்படியே தலையை வச்சு நின்றுட்டு இருக்குது. என்ன, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி அடிக்கிறது, இந்த பக்கம் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம், என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அந்த பூனை இந்த பாம்பு இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அது விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக போய் அந்த பூனை அதனுடைய தலையிலே கவ்விடுச்சு. கவ்வி அப்படியே வெளியில் இழுத்துட்டு போயிடுச்சு, அது கொண்டு போயிடுச்சு. அப்படி எங்கள் குடும்பம் முழுக்க அன்னைய ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னா, எங்கள் அம்மா ராத்திரி 12 மணிக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஸ்மெல்லு தெரியும். பாம்புனுடைய ஸ்மெல் ஒரு மாதிரி கிழங்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது வித்தியாசமாக, அது ரொம்ப அதோட இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அந்த நாத்தை அவங்க அடிச்சுட்டே இருக்குது. இவங்க போய் அந்த கிச்சனில் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக அங்கே பக்கத்தில் போகிறாங்க. ஒன்று மின்னு மின்னுது. அப்போ பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த அந்த ஷார்ப்பு, எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சிந்தை. அப்போ நீங்க நிறைய பேருக்கு இடியே விழுந்தா கூட தெரியாது. நான் காலைல எந்திரிச்சு பார்த்தா நேற்றுக்கு அப்படி நடந்துச்சா ஒன்று அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஆச்சரியமா கேட்பாங்க. இல்லை, நீங்க சமாதானமா படுத்து நித்திரை பண்ணணும், நீங்க இளைப்பாறணும், உங்களுக்கு அது தேவை. இது எல்லாமே நான் சொல்றேன். ஆனா வேதத்தினுடைய சத்தியத்தை மாற்றவே முடியாது. அதனால யாருக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க, நீங்க இப்பவே அதை பழக்கிங்க. உங்க பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒருவேளை முடியலையா, எல்லாரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சு நைட்டு ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி, என் கணவனார் தூங்கிட்டாரா, என் மனைவி தூங்கிட்டாரா, ஏங்க ஏங்க தூங்கிட்டீங்களா, ஏங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதற்கு பிறகு என் பிள்ளைகளை பார்த்து, மகா தூங்கிட்டியா? சில பிள்ளைங்க நடிக்கும், தூங்குற மாதிரி நடிக்கும், ஆனா தூங்காது. உங்க குரட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் போன் நோண்டிட்டு இருக்கும். ஐயோ, பொல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ ஏமாத்துவாங்க. நீங்க உங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறது கொஞ்சம், நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் பயங்கர பிரில்லியண்ட். எப்படி ஏமாத்தும் தெரியுமா? ஐயோ அம்மா சாமி, அதான் நான் சொல்லுவேனே, ஒருத்தன்ட்ட போனை கூடுறான்னு கேட்டேன். அவன் என் கையில கொடுக்கறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும் பாருங்க, மொத்தத்தையும் ஃபார்மேட் பண்ணி என் கையில கொடுத்துட்டான். இப்படி கொடுக்குற நேரத்தில் அவன் போன்ல ரொம்ப நோண்டிட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், ஒரு நாள் போனை வாங்கி நான் செக் பண்றேன் அப்படின்னு. டே போனை கொடுறா அப்படின்னு கேட்டு அவன் என் கையில தர்றதுக்குள்ள ஃபார்மேட் பண்ணியே கையில கொடுத்துட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் அது டிங் டிங் சத்தம் கேக்குது. இப்பதான் இதை சடவுன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவ்வளோ பிரில்லியண்டான குழந்தைங்க. அப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதை ஒரே நாள்ல முடியாது. ஆனா நீங்க அதுல நீங்க கான்சியஸா இருக்கணும், அதுல கவனமா இருக்கணும். நைட்டு பிள்ளைங்க உங்க வீட்டை தவிர வெளியே போய் படுத்து தூங்குனாங்கன்னா உங்க பிள்ளை எந்த நேரத்துக்கு தூங்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைய வெளியூருக்கு நம்ம அனுப்ப முடியாது. வெளியூருக்கு அனுப்பாதீங்க, மோஸ்ட்லி உங்க கூடயே இருக்கட்டும். வெளியே போனா உங்க பிள்ளைகளுக்கு பயங்கரமான பெரிய ஃப்ரீடம் கிடைக்குது. அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. இங்க இவ்வளவு கண்ட்ரோல் இருந்தே சொன்னபடி கேட்காத பிள்ளைங்க வெளியே போனா அவங்க அதை சொன்னபடி கேட்கவே முடியாது. அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எல்லாரும் தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க, தூங்கணும். அதனால இனி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறை அப்படியே ஆக்கி வச்சுட்டு அது காஞ்சு போகிற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது.
ஆமேன் சொல்லுங்கள். அதுவும் எஸ்பெஷலா வீடுகளிலே இருக்கிற வேலைக்கு போகாத ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கணவனாருக்கு உங்க சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை கவனிக்கிறதே போச்சு. அந்த குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை நிறைய பேர். அது நல்ல ஒரு சாப்பாடு சமைக்கிறதே இல்லை. நான் சொல்றேன், வீட்டில் இருக்கிற மனைவி நல்ல டேஸ்டா, நீங்க வேலைக்கு போறவங்க சில நேரத்தில் முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க டேஸ்டா சமைச்சா ஊரம் வீட்டுக்காரன் அந்த ஹோட்டல்ல சமைக்கிறது எப்படி உங்க பிள்ளைகளுக்கு டேஸ்டா தெரியும்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா இதை விட நல்லா சமைப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா உங்களுடையது. உங்க கணவனாருக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா உங்களுடையது. சிலர் இயேசு கிறிஸ்து மாதிரி நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்றது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு புளிக்குழம்பு வச்சிருப்பாங்க பாருங்களேன். இந்த டேஸ்ட் மாறாம இது ட்ரேடு மார்க் மாதிரி எப்படி இருக்கோ தெரியலங்க. சிலருடைய ரசம் எல்லாம் ட்ரேடு மார்க் தான், அவ்வளவுதான், நான் விலகுவதும் இல்லை, அப்படியே இருக்கும் பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட்ல அந்த ரசத்தை நம்ம சாப்பிட்டோமோ அதே 10 வருஷம் தாண்டி அப்படியே இருக்குங்க, ஒரு மாற்றமும் இருக்காதுங்க அதுல. அதே மாதிரி இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா கொடுமை, சிக்கன் குழம்பு வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரசம் வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், புளி குழம்பு வச்சாலும் இதுக்கு எதுக்குமே டிஃப்ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தொட்டு நக்கி பார்த்து யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்லணும், மேலே ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கணும், இது சிக்கன் குழம்பு, இது மட்டன் குழம்பு, இது சாம்பார் அப்படின்னு சொன்னாதான் நமக்கே புரியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா போட்டுருவாங்களோ. சிலர் அம்மா வீட்டில் மசாலா கொடுக்குவாங்க தெரியுமா, அந்த பெட்டி நிறைய அரைச்சிட்டு வருவாங்க பாருங்களா, அங்கே எல்லாத்தையும் போட்டு காய வச்சு அதை பரலோக மன்னா மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அந்த டப்பா காலி ஆற வரைக்கும், மகனே ரசத்துக்கும் அதை போடு, இந்த குழம்புக்கு இதை போடு, சாம்பாருக்கு இதை போடு, மொத்த எல்லாத்துக்கும் எது தான் தெரியுமா, அந்த ஒரே அந்த டப்பா முதல்ல தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா சொல்றேன், நிறைய பேர் வீட்டில் அம்மா சீதனமா கொடுக்குறாங்க பாருங்க, அந்த டப்பா மொத்தத்தையும் அரைச்சு வச்சு. அந்த வீட்டில் என்னங்க டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சிக்கன் குழம்புக்குன்றதுக்கு ஒரு மசாலா இருக்கு, அதுக்கு ஒரு மிக்சிங் இருக்குது, மட்டனுக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது, தலைக்கறிக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. ரசத்துக்குன்னு ஒரு மிக்சிங் இருக்குது. ரசத்தை கொதிக்க விட்டு பால் மாதிரி பொங்கி வழிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் அந்த ரசத்தை என்னங்க சாப்பிட முடியும்? இது எல்லாம் நிறைய பேருக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, அப்படியே ரொம்ப ஏனோதானோன்னு ஆயிடுச்சு வாழ்க்கை, குடும்பம் ஏனோதானோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கணவனார் ஒருவேளை சோத்துக்கு சண்டை போட்டாருன்னு வைங்களேன், சோத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. உண்மையில சாப்பாட்டுக்கு யாராவது ஏங்க அம்மா என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஏங்க சோத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க, அதை வேற சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார், நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார், நான் விஷத்தையே கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார். அது ரொம்ப பெருமை சிலருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார். வெளியே போய் கேட்டால் தானே தெரியும் அவருடைய பற்றி. வேற என்ன பிரதர் வழி, சத்தம் போட முடியுமா பிரதர், திட்ட முடியுமா? சாப்பிட்டு தானே ஆகணும். ஒருவேளை சத்தம் போட்டு சாப்பாடு இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னா, ஏங்க தின்ற சாப்பாடை பழிக்கிறீங்க, இது கூட இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சம்பாரிச்சு வச்சிருந்தது தான் அவரு, ஆனா ஒழுங்கா வாய் நிறைய சாப்பாடு கூட முடியாதுங்க அவங்களுக்கு. உப்பை மொத்தமா கொட்டி, அன்னைக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிட்டாருன்னு வைங்களா, உப்பு கொட்டினதுக்கு ஒரு நாளும் இல்லாம பண்றீங்க. ஒரு நாள் தானே நான் உப்பு போட்டேன், இன்னைக்கு உப்பு போட்டீங்கம்மா, நேற்றைக்கு காரத்தை போட்டீங்க, முந்தின நாளைக்கு கடுகை போட்டீங்க, என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ஜாஸ்தியா போடுறதா நம்ம வேலையாகி போச்சு. எத்தனை வருஷமா? 32 years, 32 வருடமாய் நான் திருமண வாழ்க்கையிலே. இல்லை, ரொம்ப முக்கியம். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, சோ அந்த புத்தி உள்ள ஸ்திரீனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் நம்புறேன் என்னன்னா, இரவிலும் அவள் விளக்கு. அப்ப இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப பகலிலையும் அவள் விளக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம். உங்க கண்ணு பார்த்துட்டே இருக்கணும். உங்க கண்ணு பார்த்துருக்கணும், பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றா, மக என்ன பண்றா, கணவனார் என்ன பண்றாரு, பார்த்துட்டே இருக்கணும். உங்க கண்ணை நீங்க மூடிட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல தான் பிசாசு களை விதைப்பான். உங்க கண்ணுல அதான் சில சொல்லுவாங்களே, விளக்குன்னா ஊத்திட்டு பாக்குறாங்கன்றவாங்க, அந்த மாதிரி ஷார்ப்பா பார்த்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா
உங்க குடும்பத்தில் நீங்க ரொம்ப ஏமாற்றப்படுவீர்கள். நீங்க நிறைய பேர் கணவனாரையும் பிள்ளைகளையும் ரொம்ப நம்புறீங்க. அவர் என்ன பண்ண போறாரு, அவர் என்ன செய்ய போறாரு? அதான் நீங்க அவங்கள நோட் பண்ற நேரத்தில் அவர் வந்து ஃபோன் பேசிட்டே தான் இருப்பாரு, கம்பெனி விஷயமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா நான் சொல்லுவேன், நம்பாதீங்க. அதனால வேற ஏதாவது சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. சண்டைக்கு வந்துட போறாங்க. அப்புறம் பாஸ்டர் என் மனைவிக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு, நாளைக்கு இருக்கிற நிம்மதியும் கெடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட போறாங்க. அப்படி சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதையும் எப்படி நீங்க கையாளணும் அப்படின்னா, ஞானமாய் கையாளணும். இதுக்கு யாரு தான் உங்களுக்கு கிருபை பாராட்டணும்னா, கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? அழகா உங்களுக்கு தருவார். ஆமேன். தலைமைத்துவன்ற ஒன்றை கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஆளுகை செய்ய வேண்டிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு அதுல பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த சர்ச்சில் இன்னைக்கு 1000 பேர் இருக்கலாம். நான் சொல்றேன், 10,000 பேர் வந்தாலும் என்ன கர்த்தர் இந்த இடத்துல தலைவனா வச்சிருப்பாருன்னா, எனக்கு அதுக்கு வேண்டிய வார்த்தையும் கிருபையும் கர்த்தர் தந்துருவாருங்க. கண்டிப்பா தந்துருவாருங்க. என் வார்த்தைய பிரசங்கம். அது நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுது. நேபுகாத் நேச்சர் பெருமையினால தன்னுடைய ராஜா பதவியிலிருந்து என்ன பண்ணப்பட்டானாமா, தள்ளப்பட்டான். அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போல ஆனான். இப்போ அவன் மேலே இருக்கிற அந்த சாபமான 7 காலமும் முடிஞ்சு திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, அந்த ஆளுகை பவரை கொடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு மனுஷனா இருந்தவன் ஒரு மனுஷன் மிருகம் ஆயிட்டான்னு வைங்களேன், புல்லு தின்றான். அந்த புல்லு தின்ற மனுஷன், இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், திடீர்னு பாஸ்டரா இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு கழுத்துல ஒரு கயிறை கட்டி புல்லை தின்னுட்டு இருக்கேன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 3 மாசம் புல்லு தின்றேன், 3 மாசம் தாண்டி திரும்பி வந்து, பிரியமானவர்களே அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி என்ன பார்ப்பீங்க? 3 மாசம் முன்னாடி புல்லு தின்னுட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து என்னம்மா இப்படி நின்று இருக்கிறாரு, என்னாச்சு, திரும்பி மாறிடுவாரோ, பைத்தியம் முத்தி போச்சோ, நம்ம அப்படித்தானே நினைப்போம். ஆனா நேபுகாத் நேச்சர் அந்த தலைமைத்துவத்தில் அடுத்த நாள் வந்து கர்த்தர் உட்கார வைக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா மகிமையும் திரும்ப வந்துருச்சாமா. அவனுடைய வேலைக்காரங்க எல்லாம் அவனுக்கு கீழே திரும்பி பணிஞ்சாங்களாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒருத்தரை அபிஷேகிச்சு ஒரு பொறுப்புல வச்சிட்டார் அப்படின்னா, அந்த பொறுப்புல இருந்து யாரு நினைச்சாலும் உங்களை தூக்க முடியாது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு, அந்த கிருபையை உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு அறிவே இல்லை என்றாலும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். நீங்க தான் அந்த இடத்துல தகுதி அற்றவங்கன்னு நினைக்காதீங்க. அந்த தகுதியை நீங்க வாங்குங்க, ஆண்டவர் இடத்துல வாங்குங்க. என் கணவனாருக்கு நான் நல்ல மனைவியே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க நல்ல மனைவியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார்ன்றதை நீங்க மறக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல தாயா இல்லை, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் நல்ல பிள்ளையா இல்லை அப்படின்னு சொல்ற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அந்த போஸ்டிங்ல கொடுத்திருப்பாரு. ஆனால் அந்த கிருபையை கர்த்தர் தருவதற்கு லேசான காரியம். உங்களை அவ்வளவு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், அவ்வளவு கற்றுக் கொடுப்பார். அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட இந்த இடத்துல போக போறோம். என்னன்னா, இரவிலும் என் விளக்கு. இதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. இரவுல விளக்கு அணையாம இருக்குது. என்னன்னா, இரவுல அந்த வீட்டுக்காக அந்த அம்மா விழிச்சிருந்து என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் நம்புவேன், என்னுடைய அக்காவுடைய கணவனார் அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனா எங்க அக்காவை திருமணம் பண்ணும்போது அவர் சாதாரணமான மனுஷன். அவர் கூட பிறந்தவங்க யாரும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை. ஆனால் ஏன் இந்த மனுஷனுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் அப்படி பார்த்தா, அந்த வீட்டில் வயதான ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா, நான் வீட்டில் போய் படுத்து கிடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பல்லு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 85 வயசு. இந்த 85 வயசில் அந்த அம்மா சோத்திரம் 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 11 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அசந்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம், திரும்ப அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து படுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு அந்த வீடு, அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பம் நன்மையா இருக்கிறது அந்த அம்மாவுடைய ஸ்தோத்திரம் தாங்க காரணம். அதனால ராத்திரி உங்க விளக்கு என்ன பண்ணிடக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. எருசலேம் குமாரத்திகளே, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க.
அழுங்க, சத்தமிட்டு அழு, நீ அடக்கி கொள்ளாது. ஏன் அப்படின்னா உன் பிள்ளை சோர மார்க்கமாக போயிடுச்சு, உன் பிள்ளை ரொம்ப மோசமாக இருக்குது, உன் பிள்ளை மேலே கர்த்தருடைய கோபம் இருக்குது, உன் பிள்ளை வாழ்றதற்கான வழி இல்லை, சாபம் தலை மேலே இருக்குது. இது எல்லாத்துக்கும் திறப்பில் நிற்க வேண்டியது யார் அப்படின்னா நீங்கள் தான் திறப்பில் நிற்கணும். அப்போ ராத்திரி எனக்கென்னு சொல்லாதீங்க. நீங்கள் இன்னும் தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்களை ரொம்ப அன்பாக சொல்லி இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, பாஸ்டர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ராத்திரி ஒரு 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு நான் என்னுடைய அலாரத்தை வச்சு நான் ஒரு 1/2 hour முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. உன் பிள்ளை குடிகாரனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளை உங்கள் கணவனார் குடிகாரனாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், தூங்கும்போது உன் ஜெபம் அவருக்கு அருவருப்பாக இருக்கும், முழிச்சிருக்கும் போது. ஆனால் அவர் தூங்கும்போது அவருடைய காலில் போய் பற்றி பிடிச்சு, ஆண்டவரே என் கணவனாரை ரட்சிங்க, ஆண்டவரே என் கணவனாரை ரட்சிங்க. நீ ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த சாட்சியை சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்கிறேன். எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் கட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அப்போ அவர் தான் அந்த எல்லார்ட்டையும் போய் பணத்தை வசூல் பண்ணி எங்கள் அம்மா அப்பாலாம் அதுக்கு பணம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக பாம்பு நடமாடிட்டே இருக்கும். அதனால அந்த பாம்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி எங்கள் அம்மாவே அப்பா அப்படி தான் அந்த வாழை தோப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு குறுக்க போயிடுச்சுன்னா உடனே ஒரு வாழை மரத்தை வெட்டும்போது அதில் ஒரு 2-3 கொலையை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் கொஞ்சம் வசூல் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு அவர் தர்மகர்த்தாவை மாறி வருஷம் அந்த கோயிலில் திருவிழா நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டருக்கு பட்டாசு கட்டுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற பட்டாசு அப்படின்னு சொல்றது இந்த ஓலையினால செஞ்ச பட்டாசு இருக்கு பாருங்களேன், ஓலை. அந்த பட்டாசு, அந்த ஓலை இருக்க பட்டாசு 5 பட்டாசு கட்டி சென்டரில் ஒரு பெரிய பாம்பு கட்டுவாங்க. இவ்வளோ பெருசு இருக்கும். அது அப்படியே வெடிச்சுன்னா நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த பொருள் எல்லாம் அசையும். அந்த தூரத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அசையும். அவ்வளோ 1.5 கிலோமீட்டருக்கு பட்டாசு கட்டி அவ்வளோ கிராண்டா அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க. அவர் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணின ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தவங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. இவர் படுத்திருக்கிற நேரத்தில் தெரியாம பைபிளை எடுத்து வாசிச்சு 19 பைபிளை எரிச்சிருக்கிறார். 19 பைபிளை எரிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவுல போய் அப்படியே பாதத்துக்கு பக்கத்தில் போய் தூங்கினதுக்கு அப்புறம் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப தீவிரவாதி. எங்க பாஸ்டர் நடந்து போகும்போது பாவாடை அப்படின்னு கூப்பிடுவார். அப்படி அவ்வளோ கிண்டல் பண்ணுவார், நக்கல். பாவாடை வராம பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். கையில் ஃபுல்லாக கயிறு கட்டியிருப்பார். அவங்க கூட இருக்கிற பசங்களை எல்லாம் அப்படியே வெறி ஏற்றி விடுவார். அதில் ஒரு பையன் தான் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு பாட்டு பாட போகும்போது எங்கள் முன்னாடி தீப ஆராதனை காட்டி அவன் கையை உடஞ்சி வந்தது. அதில் ஒரு பையன் தான். அந்த மாதிரி மோசமான ஆள். ஆனால் அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு அவர் அந்த கோயிலெல்லாம் யாரோ இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டு அவரும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த எனக்கெல்லாம் பிரமிப்புங்க. அந்த மனுஷன் எல்லாம், அந்த அம்மா அதுக்காக பட்ட அடி எத்தனை தெரியுமா, உதை எத்தனை தெரியுமா. ஆனால் அத்தனை அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டாங்கல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சியோன் குமாரத்தியே நீ சத்தமிட்டு அழு, உன் பிள்ளைகளுக்காக சத்தமிட்டு அழு, இரவிலே நீ அழு, விடியற்காலத்திலே உன் சத்தத்தை உயர்த்து, இதோ உன் ராஜா சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரவிலும் உன் விளக்கு. ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு பிற்பாடு தான் நான் தூங்கணும். என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க ஆண்டவரே. இல்லைன்னா உங்க குடும்பத்தை நீங்க நினைக்கிறது மாதிரி கட்ட முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, உங்களுக்கு நிறைய டயர்டு இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதை விளையாட்டா நினைக்காதீங்க, இதை சீரியஸாக எடுங்க. உங்கள் கணவனார் விழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா பிடிச்சிட்டு தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் திட்டுவாங்க, கொஞ்ச நாள் ஏசுவாங்க, டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, இன்னொரு ட்ராக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க,
அவங்கள அடுத்து அகைன் திரும்பி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளும் அப்படிதான். அவங்க தூங்காமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் தூங்கிறீங்க. என் பிள்ளைங்க எவ்வளோ வயசுன்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் நான் ரொம்ப டயர்டு, பாஸ்டர் அம்மா வெளியூர் போயிட்டு அன்னைக்கு தான் மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க. அவங்க 2 நாளாக ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தாங்க. அவங்க டயர்டு. மத்தியானம் தூங்குங்கடா அப்படின்னு கேட்டால் தூங்கலை 2 பேருமே. நான் அப்படியே சும்மா அசந்தவன் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இங்கே சர்ச் சண்டே சர்வீஸ் மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் 4:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் முகத்தை கழுவி இவனை 2 பேரையும் தேடுறேன். இவனை 2 பேரும் ஒரு ரூமில் போய் உட்காந்து இந்த கேம் விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு கேம் விளையாடுற பழக்கமே கிடையாது. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அவன் கேம் விளையாடினதே கிடையாது. இதை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, நான் உள்ள என்ட்ராகும் போதே இவன் என்ன பண்ணிட்டான்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டான். என்னடா இவன் எதுக்குடா மறைக்கிறான், இவன் எதுக்கு மறைக்கணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி ஹிஸ்டரியில் போய் பார்த்தா இவன் கேம் விளையாண்டுருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டா பார்த்தா, டாடி சாரி டாடி மன்னிச்சுங்க டாடி, நான் அப்படி பண்ண மாட்டேன் டாடி, கேம் விளையாட்டான், தெரியாமல் விளையாண்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட கேட்காம பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சாரி கேட்குறான். நான் அப்போ அவனை மிரட்டி, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க வேண்டியதானே. நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பேன். நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறத நீ செய், நான் வேணான்னு சொல்லலை உனக்கு. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டு செய், எனக்கு மறைச்சு நீ செய்யணும்னு நினைக்காது, அது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் நான். அப்போ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் கண்ணை கொஞ்ச நேரம் மூடின உடனே என் புள்ள தப்பு பண்ண நினைச்சிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தையினுடைய இருதயத்துக்குள்ள மதியினை ஒட்டி இருக்கும். உங்க பிள்ளை நல்ல பிள்ளை தான் சிஸ்டர், நல்ல பிள்ளை தான் பிரதர், ஆனா ரொம்ப கவனமா இருங்க. உலகத்தானுடைய பிள்ளைய கூட பிசாசு வந்து போராடுறது இல்லை, ஆனா ஆவிக்குரிய பிள்ளைங்க மேல ரொம்ப போராடுறான். அதுவும் இந்த காலத்துல பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற ஒவ்வொரு தாயும் ரொம்ப கேர்ஃபுல். அவங்கள டீரேட்டும் பண்ண முடியாது, அவங்கள இது பண்ண முடியாது, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். அந்த கிருபையை டெய்லி கத்திரத்தில் கேட்கணும். ஐயோ, சாதாரணமான உலகம் இல்லை. பசங்க வந்து சில பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதான் இந்த காலேஜ் அதிகமாக இருக்கிற ஐடி கம்பெனி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டர் வந்து நம்ம சர்ச்சுக்கு அவங்க பிலீவராக இருக்காங்க. அவங்க வந்து என் கையில் ஒரு நாளைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க, ஜோம் பண்ண சொன்னாங்க என்கிட்ட. அவங்க ஜோம் பண்ண சொல்லும் போது நான் அதிர்ந்துட்டேன் அப்படியே. பாஸ்டர், ஒரு நாளில் 20 பிள்ளைங்களாவது வர்றாங்க, 20 பிள்ளைங்க. எதுக்கு வர்றாங்க தெரியுமா? குழந்தைய கலைக்கிறதுக்காக வர்றாங்களாம். 20 பிள்ளைங்க ஒரு நாளில், குறைஞ்சது 20 பிள்ளைங்க. அத்தனை பிள்ளைங்களும் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க, கல்யாணமானவங்க கிடையாது. கோயம்புத்தூரில் நடக்குது. கோயம்புத்தூர்ல இப்படி நடந்தா சென்னையில எப்படி நடக்கும்? சென்னையில் அப்படி நடந்தா பெங்களூர்ல எப்படி நடக்கும்? ஆண்டவர் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் பிள்ளைங்கன்றது நெருப்பு மாதிரி, தீ மாதிரி. அப்பா அவ்வளவு அழகா மோட்டிவேட் பண்ணி, அதுக்கப்புறம் பிள்ளைகளை பிரிக்கவே முடியாத அளவுக்கு, பிள்ளைங்க ரொம்ப நம்புற அளவுக்கு அவங்க மனசை கெடுத்துருவாங்க. அப்படி ஒரு கூட்டமே அலையுது உலகத்துல. அதனால கண்ணும் கருத்துமா பாதுகாத்து கொள்ளணும், ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை உங்களுக்கு தரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் படி என்ன அப்படின்னா, இரவிலும் அவள் விளக்கு. தீர்மானம் எடுக்கலாமா? உங்க பிள்ளைகளுக்காக இன்னையிலிருந்து ராத்திரி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன், இந்த வருஷம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்கு, உங்க கணவனருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்க முழங்காலுக்கு பெரிய பலனை வச்சிருக்கிறார். ஒரு வீட்டில் இருக்கிற ஸ்திரீ ஜெபம் பண்ணா அவங்க நிமித்தம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்காம போக மாட்டார். அந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் வரும். உங்க ஜெபத்திற்கு பதில், இந்த உங்க ஜெபத்தினால தான் இதுவரைக்கும் உங்க வீடு கட்டப்பட்டிருக்கிறது. உங்க ஜெபத்தினால தான் உங்க பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்குது. உங்க ஜெபத்தினால தான் இதுவரைக்கும் உங்க வீட்டில் எந்த துக்கமும் வராம நடக்குது.
உங்க ஜெபம்தான் தாங்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஜெபிக்கிற நாள்ல உங்க குடும்பத்துல நடக்கிறதும், நீங்க ஜெபிக்காத போது உங்க குடும்பத்துல வர்ற அந்த காரியத்தை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால நீங்க ஜெபத்தை மறந்துடாதீங்க, நீங்க முழங்கால விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க தரிசனமும் உங்க அபிஷேகமும் உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை விசேஷமா நான் படைத்திருக்கிறேன். நீ ஸ்பெஷல். உன் குடும்பத்திற்கு நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, உங்க கணவனாருக்கு நீங்க ஸ்பெஷலான ஆளு. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்பெஷலா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க ஜெபம் தான் இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்குது, அற்புதத்தை செஞ்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சர்ச்சுக்கு போனேன். பிரம்மாண்டமான திருச்சபை, கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய திருச்சபை. அப்போ அந்த சர்ச்சில் தேடிட்டே இருந்தேன் நான். இந்த சர்ச்சு எப்படி வளர்ந்துருச்சு, இந்த சர்ச்சு எப்படி வளர்ந்துருச்சு, இந்த சர்ச்சு எப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு என் மனசு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்குது. என்னவா இருக்கும், மெசேஜ் நல்லா கொடுக்குறாங்களா, ஜெபம் நல்லா நடத்துறாங்களா, பாட்டு நல்லா பாடுறாங்களா அப்படின்னு என் மனசு அப்படி கேட்டுட்டே இருக்குது. அப்போ என்னை சாப்பிட்றதுக்காக கீழே கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அவன் நாங்கள் வீட்டுக்கு போனோன்னா அந்த பாஸ்டர் அம்மா உட்காந்துருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. உடனே எனக்கு அவங்க மேலே அவங்கள்ட்ட பேசணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. உடனே அவங்கள்ட்ட போய் அவங்க உட்காந்துருக்கிற பெட்டுக்கு கீழே ஒரு சின்ன அந்த முக்காணி ஒன்று இருக்குல்ல, அதில் போய் உட்காந்தோன்னா பாஸ்டர் நீங்கள் மேலே உட்காருங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவங்க அப்படியே காலை அப்படியே லைட்டாக அந்த புடவை அந்த இதை எடுத்துட்டு அவங்க 2 முட்டியையும் காமிச்சு சொன்னாங்க, அப்பா இந்த முட்டியில் 6 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்ப்பா, இது முட்டி ஒரிஜினல் முட்டி இல்லைப்பா, அதை எடுத்துட்டாங்க, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் தான் நான் வச்சிருக்கிறேன் 2 முட்டியும். அப்படியே அவங்க அந்த காலை அப்படியே கிழிச்சிருக்காங்க, அந்த முட்டியை எடுத்து அந்த தழும்பு அப்படியே தெரியுது. அப்பா இந்த சர்ச்சு அந்த ஆரம்பித்த கதையெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் இதனுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவருடைய கிருபை என் முழங்கால் தான்ப்பா. அந்த 2 முழங்காலையும் இவ்வளோ தூரத்தில் கிழிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறத அடையாளம் அப்படியே இருக்குது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த அம்மாவுடைய முழங்கால் தாண்டா இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். ஆமென். நானும் நம்புகிறேன், உங்கள் கணவனார் இங்கே இருக்கிற உங்கள் குடும்பத்தை நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறது உங்கள் ஜெபந்தாங்க. உங்கள் கணவனார் ஜெபிச்சது இல்லை, நீங்கள் ஜெபிச்சது. அதனால தான் உங்கள் கணவனார் பிளஸ் பண்ணுறாரு ஆண்டவர். அதனால தான் அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வறுமை மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் கணவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் சம்பாத்தியத்தில் இல்லை, உங்கள் ஜெபத்தில் தான் இருக்குது. உங்களால் ஜெபத்தை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களால் என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியுமா, பேச முடியுமா, ஆனால் உங்களால் ஜெபம் பண்ண முடியும்ல. நான் சொல்கிறேன், ஜெபமே பேராயுதம், ஜெபமே போராயுதம், ஜெபந்தான் பெரிய ஆயுதம். எவ்வளோ பெரிய பிசாசனுடைய கோட்டையும் ஜெபம் தகர்த்து எரியும். எந்த மனுஷனுக்கும் முன்பாகவும் ஜெபம் அப்படியே உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணும். ஜெபத்திற்கு இருக்கிற வலிமை இந்த உலகத்தில் இருக்கிற வேற ஒன்றுக்குமே இல்லை, எதுக்குமே இல்லை. நீ சம்பாரிச்சு கொடுக்க வேணாம் சிஸ்டர், சம்பாரிச்சு கொடுக்க வேணாம், நீ ஒண்ணுமே வேண்டாம், நீ ஜெபம் மட்டும் பண்ணுங்க. உன் குடும்பம் எப்படி வளருதுன்னு மட்டும் பாரு. அந்த ஜெப ஆவிய கர்த்தர் இந்த பெண்கள் கூடுதல உங்களுக்கு ஊற்றட்டும், உங்களை நிறைய ஊற்றட்டும். அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பட்டும், உங்க கண்களை அடிக்கடி விழிக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உங்களை தட்டி எழுப்பி, மகளே ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ண வைக்கட்டும். நீங்க ஜெபிக்க பார்வோனுடைய கோட்டைகள் எல்லாம் அப்படியே இடிந்து விழட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே இரவிலும் என் கண்கள், இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க வறுமையை பார்த்துட்டீங்க, நீங்க குறைவை பார்த்துட்டீங்க. ஆனா இல்ல, உங்க பிள்ளைக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜெபம் ஜெபம் ஜெபம். உங்க பிள்ளைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற ஜெபம் பயனுள்ளது. சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த வசனத்தின்படி நான் நடப்பதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எஸ், கர்த்தரிடத்தில் கேளுங்க. முழு பலத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. பத்தாது, போதாது, முழு இருதயத்தோட இயேசுவே அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எஸ் எஸ் எஸ், அவர் பெரியவர். உங்க ஜெபம் உங்க வீட்டில் ஒரு ஊழியக்காரனை எழுப்பும்.
உங்க ஜெபம் உங்களுடைய கணவனார் இனி போய் கையிட்டு செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உங்க ஜெபம் உங்க கணவனாரை மீட்டு கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம் உங்களை அப்படியே அவங்க வீட்டை அப்படியே வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளும். எஸ் 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 உங்க ஜெபம் உங்க குடும்பத்தை அப்படியே பெருக பண்ணும், வசதியை கொண்டு வரும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவே அந்த பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த மகிமை எஸ் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணும் போது அந்த கிருபையை கர்த்தர் கிடைக்கணும். இங்க இருந்து வாங்கிட்டு போயிடணும். இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போறேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். ஓ ஹalleluya. நான் ராத்திரியில கர்த்தரை நோக்கி கூப்பிட போறேன். உன் பிள்ளை தானே அது. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி கொடுத்த உடனே உங்களுக்கு பாரம் குறைஞ்சிருச்சா? உங்க பிள்ளைய விட்டுருவீங்களா? எஸ் 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 ஹalleluya. என் பிள்ளையுடைய நன்மையை நான் பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடணும். என் கையில நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பு வீட்டை கட்டுற பொறுப்பு தானே ஆண்டவரே. அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் ஓய மாட்டேன் ஆண்டவரே. அந்த சாபத்தினுடைய வல்லமைய ஆண்டவரே நான் எடுத்து போடுற வரைக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். அந்த ஆவியை என்மேல் ஊற்றும் ஆண்டவரே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நானை காணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நானை காணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. சேர்ந்து சொல்லுவோம். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்ப்பார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம். மழையாக எஸ் இப்ப கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. நானை காணுமே. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. மழையா மழையா. இயேசுவே என் பிள்ளைக்காக நான் திறப்புல நிக்கணும், என் கணவனாருக்காக நான் திறப்புல நிக்கணும், என் குடும்பத்துக்காக நான் திறப்புல நிக்கணும். இப்போ என் சிஸ்டருக்குள்ள ஒரு ஜெப ஆவி வரட்டும் ஆண்டவரே. என் தாயாருக்குள்ள ஒரு ஜெப ஆவி வரட்டும் ஆண்டவரே. அவங்களே அமைதியா இருந்தா யார் ஜெபிப்பா? அவங்களே சும்மா இருந்தா யார் ஜெபிப்பா? அவங்க தூங்குனா யார் விழிச்சிருப்பா? யார் விழிச்சிருப்பா? அப்பா அவங்க தூங்குனா யாருமே விழிச்சிருக்க மாட்டாங்களே. ஹalleluya. இவங்களை நம்பிதானே அந்த குடும்பத்தை கொடுத்தீங்க, இவங்களை நம்பிதானே அந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க. நாங்க அப்படி இருந்துட கூடாது ஆண்டவரே, சும்மா இருந்துட கூடாது ஆண்டவரே. கேளுங்க, ஜெப ஆவியை கேளுங்க. சாரிப்பா சாரிப்பா, நான் ஜெபம் பண்ணல, உண்மைதான் பாஸ்டர், நான் ரொம்ப ஜெபிக்கல, நான் நிறைய தூங்குறேன், நான் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எஸ் எஸ், நிறைய கணவனா இருக்கு அப்படிப்பட்ட ஃபீல் இல்லை, அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஆனா நீங்க ஓ ஹalleluya. மழையாக இறங்கணுமே,
என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்க. யுத்த களத்தில் நிற்க வேண்டிய யுத்த வீரன், யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தலைவன், அவனே சோர்ந்து போவானே. ஆனால் கூட நிற்கிறவங்க எப்படி போரிடுவாங்க, எப்படி போரிடுவாங்க? ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கும்போது நீங்க அதை அசால்ட்டா நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க ஜெபத்தினால தான் உங்க குடும்பம் இவ்வளவு தூரம் வந்துச்சு. உங்க ஜெபத்தினால தான் கொஞ்சமாவது அடிச்ச புயலுக்கு கொஞ்சம் தப்பிச்சு நிக்குது. உங்க ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை இவ்வளவு தூரம் நடத்திடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஜெபிக்காத அந்த இடத்த வேற யாராலும் ஃபில் பண்ண முடியாதுங்க, வேற யாராலும். ஏன்னா உங்களை மாதிரி யாரும் அழமாட்டாங்க. உங்களை மாதிரி யாராவது கண்ணீர் வடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே வடிக்க மாட்டாங்க. நீங்க தான். நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க இந்த அளவுக்காக வாழ்றது உங்க கண்ணீர் தாங்க, உங்க கண்ணீர் தாங்க. என்னையோ நீங்க ஒரு நாள் அழுதுக்கு கர்த்தர் கேட்டார்ல. உங்க கணவனாருடைய ஜெபம் நான் சொல்ல மாட்டேன், உங்க கணவனாரே அந்த வார்த்தையை தான் சொல்லுவாரு. உன் ஜெபம் இருந்த நாட்கள் எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா, நீ ஜெபம் பண்ணாத போது எனக்கு என்னவுமா இருக்கு, நீ கொஞ்சம் ஜெபம் பண்றியான்னு உங்க கணவனாரே உங்கள்கிட்ட கேட்பாரு. நீ ஜெபம் பண்ணுமா, நீ இப்ப ஜெபம் குறைஞ்சிட்டம்மா, நீ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நிறைய பிசினஸ் வந்துச்சுமா. நான் சொல்றேன், உங்க கணவனாரே சொல்றாரு, உங்க ஜெபத்தை நம்புறாரு. அப்ப ஆண்டவர் உங்க ஜெபத்தை நம்ப மாட்டாரா? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஜெபம் பண்ண வேண்டாங்க. இப்போ உங்க குடும்பத்தை முதல்ல கட்டிருங்க. உங்க குடும்பத்துக்காக அழுங்க, நிறைய அழுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க உங்களுக்காகவும். முதல்ல உங்க குடும்பம், உங்க குடும்பம், உங்க குடும்பம், உங்க குடும்பம். அதனால எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த மாசம் உங்க எல்லாருடைய குடும்பத்திலையும் ஒரு பெரிய சேஞ்ச் நான் பார்க்கணும். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். உங்க கணவனார சுகமா வச்சுக்கிறத நாங்க பார்க்கணும். உங்க பிள்ளைங்க எல்லாம் சித்திரம் தீர்த்தவங்களாய் இருக்கிறத நான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் மாணிக்க கற்களாக நிற்கிறத நான் பார்க்கணும். நான் நம்புறேன், உங்க அம்மாவுடைய ஜெபத்தை நம்பினவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்களா இல்லையா? எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர், அதனாலதான் நீ ஓரளவாவது நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை. டெய்லி உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எழுதி வச்சு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி நடக்கணும்னு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளை ஒரு நாள் வரும், உங்க கண்களை அதை பார்க்கும். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நீங்க என்னென்ன உங்க பிள்ளைகளுக்காக பிளஸ் பண்றீங்களோ அந்த பிளஸிங் அப்படியே நடக்கும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைக்காக எதையெல்லாம் சொல்லி ஜெபிச்சானோ அது அப்படியே நடந்தது. உண்மையானால் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்குங்க. என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையினுடைய கையை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை தசமபாவம் கொடுக்கணும், என் பிள்ளை ஊழியம் செய்யணும், என் பிள்ளை பாட்டு பாடணும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தின்படியே ஒரு நாள் உங்க கண்கள் காணவே உங்க பிள்ளை பாடுவான், உங்க பிள்ளை பிரசங்கம் பண்றத நீங்க பாப்பீங்க. நீங்க பாப்பீங்க, என் பிள்ளை உமக்காக நிக்கணும் ஆண்டவரே. நீங்களும் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கவே கேட்காது. ஆமென். எழுப்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்திலே. இரவிலும் இரவிலும் ராத்திரியிலும் உடைய விளக்கு அணையாதிருக்கும். எஸ், இரவிலும் உடைய விளக்கு அணையாதிருக்கும். இத்தனை பேர் இந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தை இருதயத்தை தொடுது. அப்படியே கையை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எனக்கு தான் நீங்க பேசுனீங்க, நான் இதன்படி நடக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரதலரம் கன தேரத்தலோரலோ துரோதோ. ஹalleluya.
நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் அவமானம் அடைய மாட்டேன், என் குடும்பம் அவமானம் அடையாது. கர்த்தர் என்ன அவமானம் அடைகிறதுக்கு ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா நான் என் அப்பாவுடைய பிள்ளை, நான் என் அப்பாவுடைய பிள்ளை. சிஸ்டர், உங்க கணவனார் யான் தெரியுமா உங்களை ரொம்ப காயப்படுத்தினாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் நாயகன். அதனாலதான் அந்த மனுஷன் உங்களை காயப்படுத்தினார். உங்களுக்கு வேற எந்த போக்கிடவும் இல்லை, உங்களுக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன் நாயகன், நான் தான். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன், செய்வேன், செய்வேன். ஓ ஹalleluya. பக்தி உள்ளவனே அற்று போனால் பாவி எங்கே நிற்பான்? நீங்களே இவ்வளவு வீக்கா இருந்தா, ஜெபிக்கிற, உபவாசம் இருக்கிற, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற, சத்தம் போட்டு அழுற, நீங்களே இப்படி சோர்ந்து போனா ஜெபிக்காத. ஆண்டவரே கொஞ்சம் நேசிக்கிற உங்க கணவனார் உங்க பிள்ளை எங்க போவாங்க? ஓ ஹalleluya. நான் அவமானம் அடையவில்லை இல்லை, ஏன்னா நான் உன் பிள்ளை, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி பாடி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும். இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம், அவமானம். எஸ் எஸ் எஸ். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. உங்க குடும்பத்தை அவமானம் அடைய விட மாட்டார். நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க தான் அவருடைய பிள்ளை. அதனாலதான் உங்க கையில அந்த பொறுப்பை கொடுத்தார். சொல்லிக்கொண்டே அவமானம் அடைவதில்லை அப்பா இயேசுவே, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அடைவதில்லை. கண்கள் நீதிமான் பார்க்கின்றன, சேவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உங்க ஜபத்தை தான் கேட்கிறார். சேவிகள் மன்றாட்டு கேட்கின்றன. ஈடு கண் நீக்கி வீடு. சத்தமா பாடுங்க பார்க்கலாம். நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை. இப்ப அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, வல்லமை வல்லமை. அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் பற்றி எறிவதாக. கரங்களை தட்டி பாடிக்கொண்டே அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை.
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல் கரங்களை தட்டி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர். இப்போ 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 அந்த ஜெப ஆவி இயேசுவே, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கணும், என் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கணும். அம்மா, ஆண்டவர் அதனால்தான் உன்னை அழைக்கிறார், உங்களை அதுக்கு தான் அழைக்கிறார். இப்ப அந்த ஜெப ஆவி கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொருத்தர தலையின் மேலே ஜனங்களுக்காய் கதற, ஓ ஹalleluya, அந்த நெகேமியாவுடைய கண்ணீரின் ஆவி இப்பொழுது ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆராதனை நன்றி. கரங்களை தட்டி நன்றி. ஆராதனை உமக்கு, ஆராதனை எஸ். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எஸ், எங்க பிள்ளைங்க நிறைய பேர் பொறுப்பை மறந்தது உண்மைதான். அவங்க சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு. ஒரு நாளெல்லாம் முழங்கால் படிட்டா எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, நேரம் போறதே தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுப்பா. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. அவங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் அவங்க ஜெபத்தினால வந்ததுதான்ப்பா. அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவங்க நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் வந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் அது. ஆனா இன்னைக்கு என்னமோ ஜெபத்துல கொஞ்சம் சோர்வாயிடுச்சு. இல்லப்பா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த வீட்டை கட்டுகிற பெரிய பொறுப்பை எங்க பிள்ளைக்கு கையில கொடுத்திருக்கிறதுனால அந்த தியாகம், அந்த ஜெப வாழ்க்கையை என் பிள்ளை தொடருகிற அளவிற்கு இன்றைக்கு என் பிள்ளை அந்த ஆவியினால நிரப்புறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சோர்வின் ஆவிகள் மாறுவதாக, அந்த பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கும் போதே மாறுவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நீங்க தட்டி எழுப்பணும்ப்பா. ராத்திரி தட்டி எழுப்பணும். மகளே ஜெபம் பண்ணு. அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப நாளாச்சு. அந்த சத்தத்தை என் பிள்ளை கேட்டு ரொம்ப நாளாச்சு. மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்கணும். மறுபடியும் அந்த தரிசனத்தை பார்க்கணும். மறுபடியும் அந்த காரியத்திற்காக விழித்திருந்து ஜெபிக்கணும். மறுபடியும் ஆண்டவரே நீ தட்டி எழுப்பி என் மகளோட பேசணும். நீங்க பேசணும். Thank you Jesus. நம்ம எல்லாரும் நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை சீக்கிரமா தரணும். கர்த்தருடைய பெரிய கிருபையினால 3 டியூவை நம்ம கட்டிட்டோம். இன்னும் பெரிய தேவை நமக்கு முன்பாக காத்திருக்கிறது. ஆனா கர்த்தர் சீக்கிரமா காரியத்தை கைகூடி வர பண்ணணும். ஆண்டவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். அந்த இடத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கணும். ஒரு பிரம்மாண்டமான தேவ ஆலயத்தை கட்டி எழுப்பணும். இதற்கு எந்த தடையும் வந்துடவே கூடாது. ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுப்பா, எங்க காலடிகள் அது மிதிக்கப்படணும். எங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேருடைய காலடிகள் அதுல மிதிக்கப்படணும். அது உங்க கண்கள் பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம பிள்ளைகளுடைய திருமணங்கள் அதுல நடக்கணும். நல்ல நிகழ்ச்சிகள் அங்க நடக்கணும். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்துல என் கூட இணைஞ்சு நிற்கிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த சத்தங்கள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆசீர்வாதம் வரட்டும். ஆன்லைன்ல வீடுகளிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.